அனைவருக்கும் வணக்கம். 11th ஸ்டாண்டர்ட் எஸ்சிஆர்டி சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர் த டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்ட், அதில் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அந்த டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். க்ரோத் அண்ட் செல்லுலார் ஸ்ட்ரக்சரை ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூவேஷனான ரீப்ரொடக்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். Reproduction is one of the fundamental characteristic features of living organisms. It is the tendency of living organism to perpetuate its own species. ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது லிவிங் ஆர்கானிசத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டலான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். இந்த ப்ராசஸோட நெசசிட்டி என்ன அப்படின்னா, தன்னை ஒத்த சந்ததிகளை உருவாக்குவதற்காக இந்த ப்ராசஸ் லிவிங் ஆர்கானிசத்தில் நடக்குது. லிவிங் ஆர்கானிசத்தில் க்ரோத் இருக்கும், நான் லிவிங் ஆப்ஜெக்டில் க்ரோத் இருக்காது. இது வந்து காமன். ஆனால் இதில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? நான் லிவிங் ஆப்ஜெக்டும் வளரும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன்லேயும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. லிவிங் ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் பண்ணோம், நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணாது. இது வந்து காமன். ஆனால் இதில் என்ன எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னா, ஒரு சில லிவிங் ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் பண்ணி யங் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. There are two types of reproduction, namely asexual and sexual reproduction. ரீப்ரொடக்ஷனில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று asexual, இன்னொன்று sexual. பாலினப்பெருக்கம், பாலில்லா இனப்பெருக்கம். The first one is asexual reproduction. Asexual reproduction refers to the production of progeny possessing features more or less similar to those of parents. Asexual reproduction does not involve the fusion of male and female gametes. Asexual reproduction involves only single parent and the offspring are genetically identical to each other and to the parent. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக வர ப்ராஜெனி எல்லாமே பேரண்ட்ஸோட சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகாது. ஸோ சிங்கிள் பேரண்ட் மூலமாக தான் அதோட ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஜெனட்டிக்கலி ஒரே மாதிரி எத்தனை ஆஃப்ஸ்ப்ரிங் வந்தாலும் எல்லா ஆஃப்ஸ்ப்ரிங்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதோட பேரண்ட் மாதிரி தான் இருக்கும். அதாவது சிங்கிள் பேரண்ட்டோட ஜெனட்டிக்கல் கேரக்டர் மட்டும்தான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இருக்கும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வேரியேஷன்ஸ் இருக்காது. The second one is sexual reproduction. Sexual reproduction involves fusion of male and female gametes and the offspring are genetically unique. Sexual reproduction brings out variation through recombination. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகும். ஸோ அது மூலமாக கிடைக்கிற ஆஃப்ஸ்ப்ரிங்ஸில் ஜெனட்டிக்கலி யூனிக்காக இருக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வேரியேஷன்ஸ் கிடைக்கும். எது மூலமானா ரீகாம்பினேஷன் மூலமாக. ரீகாம்பினேஷன் அப்படிங்கிறது ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் பை கிராசிங் ஓவர். அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் பேரண்ட்டோட ஜீன்ஸ் வந்து கம்பைன் ஆகிறதுனால வேரியேஷன்ஸ் கிடைக்கும். மோட்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, ஆஸ்பெர்ஜில்லஸ் பெனிசிலியம் இந்த ஃபங்கஸ்லலாம் கொனிடியா மூலமாக நடக்குது. தென் ஹைட்ரா ஈஸ்ட் இதில் வந்து பட்டிங் மூலமாக ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. தென் பாக்டீரியா அமீபா இதில் பைனரி ஃபிஷன் மூலமாக நடக்குது. தென் ஸ்பைரோகைரா இதில் ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. தென் மாசஸில் புரோட்டோனிமா மூலமாக ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். தென் பிளனேரியாவில் ரீஜெனரேஷன் மூலமாக ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. கொனிடியா இஸ் an asexual non-motile spores of a fungus. After maturity, this fungal spores germinate and produce a new generation. For example, Aspergillus penicillium. கொனிடியா அப்படிங்கிறது ஒரு asexual non-motile spore. இது ஃபங்கஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர். டாப்பில் ஃபிகர் இருக்கு இல்லையா, அதில் ஆரஞ்சு கலர் பீட்ஸ் மாதிரி இருக்குல்ல, ரவுண்ட் பால் மாதிரி, அதுதான் கொனிடியா. அது மெச்சூர் ஆனதுக்கப்புறம் பேரண்ட்லேருந்து டிட்டாச் ஆகி ஒரு நியூ ஆர்கானிசமாக ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பட்டிங். பட்டிங் வந்து ஹைட்ரா ஈஸ்ட் இதிலலாம் நடக்குது. ஹைட்ரா அப்படிங்கிறது ஒரு டைனி ஃப்ரெஷ் வாட்டர் அனிமல். இப்போ வாட்டர் வந்து ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன் வாட்டர் ரெண்டு இருக்குது இல்லையா, இதில் ஹைட்ரா வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடிய ஒரு டைனி அனிமல். ஈஸ்ட் அப்படிங்கிறது யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் ஃபங்கஸ்.
A bud develops as an outgrowth of the parent body, and these buds develops into tiny individuals, and when fully mature it detach from the parent body and become a new individuals. பட்டிங் அப்படிங்கிறது ஒரு பட்லிக் ஸ்ட்ரக்சர் வந்து பேரண்ட்டோட அவுட்க்ரோத்தாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அது நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக மெச்சூர் ஆனதுக்கப்புறம் பேரண்ட் பாடியிலேருந்து டிட்டாச் ஆகி ஒரு தனி ஆர்கானிசமாக வளர ஆரம்பிக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷன் அப்படிங்கிறது பாக்டீரியா, அமீபா இதில் நடக்குது. பாக்டீரியா அப்படிங்கிறது யூனிசெல்லுலார் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம். அமீபா அப்படிங்கிறது யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பார்த்தோம். An organism separates into two equal parts, each carrying its own genetic material. That means splitting of nucleus and cytoplasm into equal parts. அதாவது ஒரு ஆர்கானிசம் 2 equal பார்ட்ஸாக டிவைட் ஆகும், ரெண்டாக பிரியும். அப்படி டிவைட் ஆகும்போது அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலும் ஈக்குவலாக டிவைட் ஆகும். இது வந்து பாக்டீரியா, அமீபாலெலாம் இந்த பைனரி ஃபிஷன் நடக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் வந்து ஸ்பைரோகைராவில் நடக்கும். ஸ்பைரோகைரா அப்படிங்கிறது யூனிசெல்லுலார் ஃபிலமெண்டஸ் கிரீன் ஆல்கே. An organism breaks into pieces. At maturity, these individual pieces grow to form a new organism. அதாவது ஒரு ஆர்கானிசம் துண்டு துண்டாக பீஸாக வந்து ஃப்ராக்மெண்ட் ஆகும். ஒவ்வொரு பீஸும் ஒரு நியூ இண்டிவிஜுவலாக வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஸ்பைரோகைராவில் நடக்குது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் புரோட்டோனிமா. புரோட்டோனிமாலேயும் ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக தான் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அதுவும் ஃப்ராக்மெண்ட் ஆகி கட் ஆகி தான் அது வளர ஆரம்பிக்குது. புரோட்டோனிமா அப்படிங்கிறது என்னென்னா, புரோட்டோனிமா இஸ் a small green creeping branched filamentous haploid independent gametophytic stage in the life cycle of mosses, which grows directly from the germinating spores and gives rise to new plants. அதாவது புரோட்டோனிமா வந்து ஸ்போர்ஸ்லேருந்து ஜெர்மினேட் ஆகி கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இண்டிபெண்ட்டான, அதாவது இதில் குளோரோஃபில்ஸ் இருக்கும், அதனால் அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஹாப்ளாய்ட்னா சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ், சிங்கிள் நியூக்ளியஸ் இருக்கும். ஃபிலமெண்டஸ்னால் தின் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய க்ரீப்பிங் தரையில் வந்து படர்ந்திருக்கும், ரைசாய்ட்ஸ் இருக்கும், அது மூலமாக தரையில் படர்ந்திருக்கும். க்ரீன் ஸ்ட்ரக்சரில் க்ரீன் ஃபார்மில் இருக்கும். ஸ்டார்டிங்கில் க்ரீப்பராக இருக்கும், கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் எரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வளர ஆரம்பிக்கும். மாசஸில் இந்த மாதிரி புரோட்டோனிமா மூலமாக ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன் வந்து பிளனேரியாவில் நடக்குது. பிளனேரியா அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ளாட் வார்ம். An organism regenerates the last parts of its body and becomes a new organism. இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆர்கானிசம் வந்து 3 பீசஸாக ஃப்ராக்மெண்ட் ஆகிருக்கு. ஹெட்டு, பாடி, டெய்லு. இந்த 3 பார்ட்லேருந்தும் ரீக்ரோத் ஆகி நியூ ஆர்கானிசமாக அது உருவாகியிருக்கு. ரீப்ரொடக்ஷனில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? அது என்னென்னா, லிவிங் ஆர்கானிசமாக இருந்துச்சுன்னா அதை ரீப்ரொடியூஸ் பண்ணும், நான் லிவிங் ரீப்ரொடியூஸ் பண்ணாது. ஆனால் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஒர்க்கர் பீஸும் மியூல்ஸும் ரீப்ரொடியூஸ் பண்ணி ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இந்த பார்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட் வாஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு டர்ன் ஆன் த நோட்டிஃபிகேஷன். And thanks for watching.